எனக்கென ஏற்கனவே பிறந்தவள் இவளோ. உனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். அம்மா, இனி எல்லாம் மண்டபத்துக்கு கிளம்பலாம், இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆயிரும்ல. மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பிந்து போய் சாயம் போட்டு வரணும்ல. அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு அப்புறம் மண்டபத்துக்கு கிளம்பலாம். சரிம்மா, அப்ப நானும் அவளும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். நீங்க வீட்லயே இருங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மண்டபத்துக்கு போலாம். வள்ளி, என்ன தனி பேசிக்கிட்டு இருக்கிற? வீட்டுல அத்தனை சாமானம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. பிந்துக்கு தேவையான மேக்கப் ஐட்டம் அது இதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. நீ தானே எல்லாம் எடுத்து வைக்கணும். நீ அவளோட கோயிலுக்கு போயிட்டேன்னா அப்புறம் நான் ஒத்தால சிரமப்படுவேன்ல. அதுவும் சரிதான். அப்புறம் எப்படிம்மா அவளை தனியா அனுப்புறது? இதோ மாப்பிள்ளையே வந்துட்டாரு. இனி அவரே சேர கூட்டிட்டு போயிடுவாரு. யார கூட்டிட்டு போனோம்? பிந்துவை தான். பிந்துவை கோயிலுக்கு போயிட்டு வந்துதான் மண்டபத்துக்கு போவோம்மாம்மா. நாங்க இன்னும் மேக்கப் ஐட்டம் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. ஏதாவது அப்புறம் மிஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அங்கேயும் இங்கேயும் அலைய முடியாதுல்ல. என்னாலே இப்போ வர முடியாது. அம்மா ஒத்தால சிரமப்படுவாங்க. நீங்களே பிந்துவை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து வீட்டில் விட்டுறீங்களா? எனக்கு மண்டபத்தில் நிறைய வேலை இருக்குது. நான் பிந்துவை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரக்கு ரொம்ப லேட் ஆயிடும். எனக்காக அங்க வேற மச்ச வெயிட் பண்ணிட்டு இருப்பாரே. அப்ப நீங்க ஒன்று பண்ணுங்க, பிந்துவை கூட்டிட்டு போய் கோயிலில் விட்டுருங்க. அவ சாமி கும்பிட்டு இருக்கட்டு. எப்படி இருந்தாலுமே நம்ம சஞ்சையும் கூட்டிட்டு வருவாங்க. அப்படி வரையில 2 பேர்த்தையும் ஜோடியை கூட்டிட்டு மண்டபத்துக்கு வந்துட போறாங்க. அதுவும் சரிதான். பிந்துவை கோயில கொண்டு போய் விட்டுட்டு நான் மண்டபத்துக்கு போறேன். ஏதாவது அவசரம்னா நீ போய் அப்படியே கூட்டிட்டு வந்துரு, சரியா? சரிங்க. சரிம்மா, நான் போய் பிந்துவை ரெடியாக சொல்றேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்புறம் கிளம்புனா சரியா இருக்கு. ஆமாய்யா, வேலையை முடிச்சிட்டு சொல்லுங்க. என்ன சேத்த, வேலை நிறைய இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. நீங்களும் பெரியவனுமே எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களே. இனி ஒரு வேலை இல்லை, சின்ன சின்ன வேலை தான் இருக்குது. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ள கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் போய் கூட்டிகிட்டு வந்துடுறீங்களா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வரணும். அதனால கொஞ்சம் சீக்கிரம் போனீங்கன்னா நல்லது. பிந்து, இப்பவே உங்க அண்ணன்கிட்ட சொல்லிடு. நீ ஏன் உங்க அண்ணனுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ற? இது கொஞ்சம் கூட சரியில்லை. அதுக்கு என்னென்ன பண்ண முடியும்? எனக்கு சஞ்சயை கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, சூழ்நிலை அந்த மாதிரி அமைய போகுது. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி இதை பற்றி அண்ணங்கிட்ட பேச முடியும்? முட்டாள்தனமா இருக்குது இவ பேசிட்டு இருக்கிறது. நான் பேசுறேன்னு சொன்னாலும் பேசக்கூடாதுங்கிறா. ஆனா இவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கா. அப்ப என்ன இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருந்தான்னு அர்த்தம்? எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுற? என் சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறல்ல. அப்பவும் சரி இப்பவும் சரி, நான் தான் உன்னை புரிஞ்சுக்கணும். நீ என்னை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்ட. ஆமா மேடம், உங்களை நாங்க புரிஞ்சுக்கணும், எங்களை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. கேட்டா நான் தான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், நான் தான் உன்னை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அப்படிதானே? பாத்தீங்களா அவன் எப்படி பேசுறான்னு பாருங்க. புரிஞ்சுக்க வேண்டியது அவ இல்ல பிந்து, நீதான். நீதான் புரிஞ்சுக்காம சின்ன பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்க. நீ படிச்ச பொண்ணு தானே. பொண்ணு மாப்பிள்ளையா ஜோடியா வந்து கோயில்ல சாமி கும்பிட்டு போறீங்க. நல்லா இருங்க, நான் கிளம்புறேன். டேய் மச்சான், டேய் டேய் மச்சான், அவங்க அண்ணன் யாருன்னு சொல்லுடா. நானே அவர்கிட்ட பேசுறேன். நான் ஒன்னு சொல்லட்டா? அவங்க அண்ணங்கிட்ட பேசுறதுல பிரயோஜனமே இல்லை. ஏன்னு சொல்ல? இந்த அம்மனி இருக்காங்களே, இந்த அம்மனி ஏதாவது ஒண்ணு சொல்ல விட்டாதான் ஆகும். இவங்க அண்ணன் இவ கேட்டு இல்லைன்னு சொன்னதில்லை. எங்க அம்மா என்கிட்ட ஒண்ணு கேட்டாங்க பாரு. உன்னை அடிக்கும் போது அவ நின்று வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தா. அடிக்காதீங்கன்னா எனக்கு தான் உன்னை பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாலான்னு கேட்டாரு. நான் எங்கிட்டு கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்க? ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்னால இந்த வலியை தாங்கிக்கவே முடியல. இத சொன்னா எல்லாம் என்னை எப்படி பாக்குறாங்க தெரியுமா? இவளை நான் உண்மையாதான் காதலிச்சேன். ஆனா இவ என்ன கஷ்டமா இருக்குடா. நீயே அவகிட்ட பேசு. என்னால முடியலடா. அவளுக்கு நிச்சயாக போகுது வேற ஒரு பையன் கூட.
நான் என்னன்னு வந்து அவகிட்ட பேச முடியும்? நாளைக்கு இன்னொருத்தனோட நிச்சயான பொண்ணுகிட்ட நான் பேசினா அது தப்பா இருக்காதா? ம். எதுவா இருந்தாலும் சரிடா. இன்னைக்குள்ள அவள முடிவு பண்ண சொல்லு. அதான் அவளுக்கு நல்லது, எனக்கு நல்லது. அவன் சொன்னதை நீ கேட்டியா? அவன் உன் மேல அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருக்கான். நீயும் அதை புரிஞ்சு உங்க அண்ணாட்ட எடுத்து சொல்லுமா. அவன் கேட்குற நியாயமான கேள்விதான் அது. யாராவது அவனை பார்த்து அடுத்தவங்க கூட நிச்சயான பொண்ணுட்ட உனக்கு என்ன பேச்சுன்னு கேட்டா அவனோட மனசு எப்படி வலிக்குன்னு யோசிச்சு பாரு பிந்து. என்ன பிந்து, ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க வீட்டு மருமகள் ஆயிடுவ. அண்ணி, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நான் தான் ராகுல லவ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும்ல. என்னக்கா? என்ன பார்த்து ஷாக் ஆயிட்டீங்க போல. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? உங்க அம்மா அப்பா எதுக்கு வந்து இங்க நிக்கிறாங்க? தம்பி, நீங்க மட்டும் எப்படி தட்டு மாத்துவீங்க? உங்க சம்சாரத்தையும் வர சொல்லுங்க. எங்க வீட்டு பையனுக்கு உங்க வீட்டு பிள்ளைய கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சம்மதமா? மனப்பூர்வமா சம்மதிக்கிறோம். என்ன இந்தாங்கப்பா, இவரு உளறிக்கிட்டு நம்ம இருக்காரு? தட்டை மாத்திக்குவோம். அவனுக்கு பிந்துவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இது எப்படி நடந்துச்சு? நமக்கு தெரியாம என்னதான் நடந்துச்சு? ஒன்னும் புரியலையே. ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா நிச்சயம் முடிஞ்சது. ஏங்க, இங்க என்னங்க நடக்குது? என் தம்பி சஞ்சய்க்கு பேசிட்டு இந்த ராகுல் பையனுக்கு போய் பிந்துவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ஒன்னும் சரியா படல. இங்க பாரு வள்ளி, இப்ப எதுவும் பேச வேண்டாம். எல்லாரும் இருக்காங்கல்ல, நம்ம தனியா போய் பேசலாம். புரியுதா? கொஞ்சம் தனியா வா, உங்ககிட்ட நான் பேசணும்.